மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு முக்கியமான காரியத்தை, அதி நிச்சயமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். அதை நன்றாய் கவனியுங்கள். நம்ம குடும்பங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சொந்த ஜீவிதத்திலே வருகிற பல்வேறு பிரச்சனைகளின் மூல காரணம் என்ன, எங்கே நம்முடைய பிரச்சனையின் அஸ்திபாரம் ஆணிவேர் இருக்கிறது என்று நாம் அறிந்தோமானால் நிச்சயமாய் அவற்றை எறிந்துவிட முடியும், அதை பிடுங்கி எறிய முடியும். நிச்சயமாய் அந்த பிரச்சனைகளின் ஆணிவேரை பிடுங்கும் பொழுது, அந்த பிரச்சனைகளின் அஸ்திவாரங்களை அழிக்கும் பொழுது, அதன் தொடக்க காரணியை இல்லாமல் ஆக்கும் பொழுது, நிச்சயமாய் எந்த விதமான சாபமோ உபத்திரவமோ, எந்த விதமான அழிவின் ஆயுதங்களோ அல்லது பிசாசின் தந்திரங்களோ உங்கள் மீது வேலை செய்ய முடியாது. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுப்பீர்கள். எந்த சாபமும், எந்த பரம்பரை சாபமும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நிச்சயமாய் இந்த அற்புதமான பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்கிற ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே எல்லா பரம்பரை சாபங்களையும் சங்கரிக்கும். எல்லா பரம்பரை சாபங்களையும் சங்கரித்து அவைகளை நீக்கி உங்களை பாதுகாக்கும். இந்த அற்புதமான சுத்திகரிப்பின் ஜெபம் நன்றாய் கவனியுங்கள். இந்த சுத்திகரிப்பின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே பலத்த காரியங்களை செய்யும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாவம் எப்படி உண்மையோ, பாவம் என்பது எத்தனை உண்மையான காரியமாய் இருக்கிறதோ, ஐயா, பாவத்தில் இருந்து ஜனங்களை மீட்டெடுக்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் வந்தார் என்று பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பாவத்தில் இருந்து ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? நன்றாய் கவனியுங்கள். ஏன் ஜனங்கள் பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த இயேசு நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார்? ஐயா, நன்றாய் கவனியுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எவன் பாவியாய் இருக்கிறானோ, எந்த மனிதன், எந்த மனுஷி பாவத்திற்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் பிசாசுக்கே இடம் கொடுக்கிறார்கள். மாற்றமே இல்லை. ஐயா, இந்த எல்லா பாவத்திற்கும் மொத்த அதிபதியும் மொத்த ஆசானும் தலைவனுமாய் இருக்கிறவன் இந்த பொல்லாத பிசாசு. நன்றாய் கவனியுங்கள். பாவம் செய்கிறவன் பிசாசின் தாசனாய், பிசாசுக்கு அடிமையாய் இருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறான். நன்றாய் கவனியுங்கள். பாவத்தின், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழுகிற எந்த மனிதனும் ரட்சிப்பு, விடுதலை, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் அடைய வேண்டுமானால் நிச்சயமாய் அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிப்பு இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாமல் பரலோகம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, பாவ மன்னிப்பு இல்லாமல் நிச்சயமாய் சந்தோஷம், உண்மையான சந்தோஷம், சமாதானம் இல்லை என்பதை மறந்து போகாதிருங்கள். அதனால் தான் இந்த உலகத்திலே பாருங்கள், தமிழ்நாடு முதற்கொண்டு இந்தியாவின் எந்த பகுதியும், உலகத்தில் எந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு காரியம் இருக்கிறது. பாவம் பாவம் தான். பாவம் செய்கிறவர்களுக்கு சாபம் உண்டாகும். ஆதலினால் தான் இந்த உலகம் பாவத்தை தொலைக்க வேண்டும், பாவம் தொலைக்கப்பட வேண்டும், பாவமும் சாபமும் கழுவப்பட வேண்டும், பாவ விமோசனம் வேண்டும் என்று அலைந்து திரிகிறது. சாப உபோசனத்திற்காய் நதிகளை தேடி, மலைகளை தேடி, அநேக தெய்வங்களை தேடி ஜனங்கள் எங்கும் இங்கும், நாடு விட்டு நாடு, பட்டணம் விட்டு பட்டணம், தேசம் விட்டு தேசம், கண்டம் விட்டு கண்டம் ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு பலிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் ஆப்பிரிக்கா கண்டங்களிலே பல்வேறு மனிதர்களை பலியாய் கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது. இரத்த பலிகள் கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது. தங்களுடைய இரத்தத்தையே சிந்தி பாவ மன்னிப்பும் சாப விமோசனமும் பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளை. ஏன் இந்த உலகம் அப்படியாய் அலைந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு மனிதன் மீது சாபம் இருக்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட அங்கே இடம் இல்லை. ஒரு சாபம் இருக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படவோ, சந்தோஷமாய் சமாதானமாய் அந்த குடும்பம் எந்த எந்த காரியங்களிலே,
எந்த நேரங்களிலே என்ன கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவு இல்லை. அதை பெற்றுக்கொள்ளவும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அநேக குடும்பங்களில், அநேகருடைய சொந்த வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளுக்கு பின்னால் இந்த பாவமும் பாவத்தினால் வந்த சாபமும் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஐயா, இவர்கள் செய்த, நாம் செய்த பாவங்களை தாண்டி என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்கள் செய்த சாபங்களும் நம்மை தொடர்கிறது. முன்னோர்கள் செய்த நன்மைகளும் புண்ணியங்களும் ஆசீர்வாதங்களும் நல்ல கிரியைகளும் எப்படி ஆசீர்வாதமாய் நம்மை தொடர்கிறதோ அதுபோலவே முன்னோர்கள் செய்த பாவங்களினால் வருகிற சாபங்கள் பரம்பரை சாபங்களாய் ஜனங்களை தொடர்கிறது உண்டு. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுபட்டே ஆக வேண்டும். நன்றாய் கவனியுங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. அதனால் தான் இந்த பாவங்களை மன்னிக்க, உங்கள் பாவங்களை, என் பாவங்களை, ஐயா இந்த உலகத்தின் பாவங்களையே சுமந்து தீர்த்தாரே. என்ன அர்த்தம்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தின் சம்பளமும், பாவம் செய்கிற ஆத்துமாவுக்கு அந்த சம்பளமும் ரிவார்டு கிடைக்கும். என்ன ரிவார்டு? உபத்திரவங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், பாடுகள், இன்னும் பல்வேறு வியாதிகள், துக்கங்கள், வருத்தங்கள், பல்வேறு கொடுமைகளிலே மனிதன் அகப்பட்டுக் கொள்ளுகிறான். ஏன் எனக்கு இப்படி வந்தது? ஐயா, ஏன் என் பிள்ளை, நாங்கள் எல்லாம் நன்றாயிருக்கிறோம், என் பிள்ளைகள் நன்றாயிருக்கிறார்கள், நாங்கள் நன்மையை செய்து வருகிறோம், நன்மையான காரியங்களை செய்கிறோம், இந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், எங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? ஒருவேளை இவர்களது பரம்பரை சாபங்கள் இவர்களை தொடருமானால், இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த பரம்பரை சாபங்கள் கொல்லவும் அழிக்கவும், இவர்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்கவும் திருடவும் வருகிற பொல்லாத பிசாசுக்கு அது வழிவகுத்து விடுகிறது, வாசலை திறந்து விடுகிறது. ஏனென்று தெரியாத வியாதிகள், ஏனென்று தெரியாத திருமண வாழ்க்கையில் முறிவுகள், ஏனென்று தெரியாத ஏமாற்றங்கள், கஷ்டங்கள், ஏனென்று தெரியாத கடன்களும் வியாதிகளும் கஷ்டங்களும் தோல்விகளும் நஷ்டங்களும் அவமானங்களும் அநேகரை சூழ்ந்து கொள்ளுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். இந்த எல்லா சாபங்களிலும் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டுமானால் நிச்சயமாய் கர்த்தருக்குள் தைரியமாய் இருங்கள். ஐயா, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். சங்கடப்படும், வியாதிப்படும், துன்பம், உபத்திரவங்கள், எல்லா வேதனைகளிலும், பல்வேறு குழப்பங்கள், பல்வேறு கொடுமைகளிலும் அகப்பட்டுக் கொள்ளுகிற சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் விடுதலை அடைவதற்காய் இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறீர்கள். ஐயா, சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற அன்பின் ஆண்டவருடைய கல்வாரி சிலுவை தியாகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவது போல், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவது போல் நீங்கள் நிச்சயமாய் பாவ மன்னிப்பை நிச்சயத்தோடு இந்த கர்த்தரை, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகவே மாறிவிடுகிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய பிள்ளைகளாகவே நீங்கள் மாறிவிடும் பொழுது இந்த உலகத்தில் எந்த விதமான பொல்லாங்கும், இந்த உலகத்தில் எந்த விதமான குழப்பங்களும் ஆபத்துகளும் கண்ணிகளும் கட்டுகளும் உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்கள் அருகில் வர முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் பாவங்களுக்காக எப்படி கல்வாரி சிலுவையிலே மரித்தாரோ, எப்படி உங்கள் சாபங்களும் பாவங்களும் நிச்சயமாய் கம்ப்ளீட்டாய் அவைகள் முடிந்து போக வேண்டும் என்பதற்காய், அது உங்களை தொடராதபடி, உங்கள் பிள்ளைகளை தொடராதபடி, உங்கள் குடும்பங்களை தொடராதபடி முற்றிலுமாய் மன்னிக்கப்படும் பொருட்டு இயேசு கல்வாரி சிலுவையிலே விலை கிரயம் செலுத்தினார். ஐயா, அந்த நீதி கரிப்பின் மூலமாய், நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள், அந்த பலியின் மூலமாய் அவர் தம்மை தாமே உங்களுக்காய் கிருபாதார பலியாய், உங்களுக்காக பரிகார பலியாய், உங்கள் பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் பரிகாரியாக அவரே நின்று, பரிகார பலியாய் சிலுவையில் நின்று எல்லாவற்றையும் தீர்த்ததினால்
அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற, அதை நம்பி அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளையும் சாபம் தொடுவதில்லை. பாவங்கள் நீங்கி போகும், சாபங்கள் மாறி போகும், வியாதிகள், வலிகள், உபத்திரவங்கள், நோய்கள் நிச்சயமாய் சுகமாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 37:22 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு இல்லாமல் போவார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த சாபத்தை குறித்து, இந்த எல்லா விதமான பாவங்களில் இருந்து கிடைக்கிற பெரிய மன்னிப்பை குறித்து நிச்சயமாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நன்றாய் கவனியுங்கள். யாருக்கையா சாபங்கள் எல்லாம் நீங்கும்? யாருக்கு பரம்பரை சாபங்கள் யார் யாரை தொடாது, யார் யாரை தொடும் என்று கேட்டீர்களே. ஆனால் ஒருவேளை பரம்பரை சாபம் இந்த இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்படாத, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளை எந்த பரம்பரை சாபமும் தொட முடியும், தொடர முடியும், துரத்த முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் அதே வேளையிலே நன்றாய் கவனியுங்கள், அதே வேளையிலே நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தருக்காய் காத்திருந்து அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு, ஐயா என் பாவங்களை மன்னிக்க வேண்டும், என் பாவங்களை, என் குடும்ப பாவங்களை நீர் மன்னித்து உன்னுடைய சொந்த பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும். இதனால் எந்த சாபமும் என்னுவேல் வராதபடி, எந்த பரம்பரை சாபமும் என்னை நெருக்காதபடி இன்று எங்களுக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நாங்கள் இருக்கிற இடத்திலே, நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிற இடங்களிலே இருந்து ஒரு விடுதலை, நாங்கள் வியாதியிலும் வருத்தத்திலும் கஷ்டங்களிலும் நெருக்கப்பட்டிருக்கிற இடங்களில் இருந்து ஒரு சுகம், ஆரோக்கியம் உண்டாகும்படியாய் மாரா சந்தா ரக்கபோ ருக்கபரதரவோ இந்த பரம்பரை சாபங்களை நீக்கி உங்களை பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியின் ஜெபமரா சுக்குபரதரவோ துருபதரவோ உங்களை நோக்கி வருகிற, ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலே அநேகரை தொல்லைப்படுத்திய, அநேகரை தோற்கடித்த, நாசமாக்கிய, சங்கடப்படுத்திய, அநேகரை அழித்து போட்ட பொல்லாத சாபங்கள் உங்களை தொடராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீட்கப்பட்டவர்களாய், இந்த அன்பு ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் சொந்த குமாரர் குமாரத்திகளாய் மாறிவிடுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாய் நிற்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த வாதை, நோய், துன்பங்கள், சாபங்கள், பரம்பரை சாபங்களும் உங்களை தொடர, உங்கள் மேலு ஆதிக்கம் செலுத்த அதற்கு அதிகாரம் இல்லை என்பதை நீங்கள் நன்றாய் மனதிலே கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் மல்கியா 2:2 சொன்ன வார்த்தையை, கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், இந்த காரியங்களிலே கவனமாய் இல்லாதிருந்தால், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 28:16 முதல் வாசித்தீங்கன்னா, நீங்கள் பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடையும் மாய்ப்பசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் மாடுகளின் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். யாரையா அது சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நன்றாய் கவனியுங்கள். அலப்பு வார்த்தைகளையும் ஆமென் மேலோட்டமாய் பேசுகிற, காரியம் இல்லாமல் பேசுகிற அநேக காரியங்களை நம்பி ஒரு நொடி பொழுதில் எங்களுக்கு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும் என்று தாறுமாறான போதனைகளை நம்பி கெட்டு போகாதபடி கவனமாயிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிகவும் கவனமாயிருங்கள். கர்த்தருக்குள்ளே விசுவாச
விசுவாசத்தோடு தைரியமாயிருங்கள். பாவத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிக்கப்பட வேண்டும். பாவங்களை மன்னித்து பாருங்கள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை மன்னித்து வியாதிகளை சுகமாக்குவார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை ரட்சிப்பார். எல்லா அழிவுகளிலும் இருந்து, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா சாபங்கள் பாவங்களிலும் இருந்து, எல்லா விதமான உபத்திரவங்களிலும் இருந்து அவர் அவர்களை ரட்சிப்பார், விடுவிப்பார், ஆரோக்கியமாக்குவார். எப்படி? பாவங்களை மன்னித்து. மறந்து விடாதிருங்கள், குறுக்கு வழியே இல்லை, குறுக்கு வழியே இல்லை. அரை நொடியில், முக்கால் நொடியில், ஒரு நொடியில் உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லுகிற அநேக காரியங்களிலே மிகவும் கவனமாயிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். ஐயா, கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவர்கள், ஆமென், கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்களை சத்தியமே விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தையே விடுதலையாக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் விடுதலையாக்கப்படுவீர்கள். நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் மேன்மை அடைவீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்கள் மனச்சாட்சியே உங்களை குற்றப்படுத்தாதிருந்தால் நீங்கள் தைரியம் கொண்டிருந்து தேவனுக்குள்ளே விசுவாச வீரர்களாய் எழுந்து நிற்க முடியும். உபாகமம் 28:1 முதலே சொல்லப்பட்ட 14 வரைக்கும் சொல்லப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அநேகருக்கு தெரிந்த காரியங்கள். ஐயா, உபாகமம் 28:1 முதல் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பதற்காய் உங்களை, உங்கள் குடும்பத்தை பட்டணத்திலும் வெளியிலும் போகையிலும் வருகையிலும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாவற்றிலும் மந்தைகளிலே குடும்பங்களிலே பிள்ளைகளிலே எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று சொன்னவர். ஆசீர்வதித்து இந்த பூமியிலே எந்த ஜனங்களை, எல்லா ஜனங்களை காட்டிலும் மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் உபாகமம் 28:16 முதல் நீங்கள் வாசித்தீர்கள். ஆனால் மகா கடுமையான சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் கர்த்தர் பட்சமாய் திரும்புங்கள். சாபத்தீடான யாதாகிலும் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அவற்றை சாபத்தீடாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடும்பமும் சாபத்தீடாய் மாறாதபடி அவைகளை எடுத்து தூர எறியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் இருதயங்களில் இருந்து, உங்கள் வீடுகளில் இருந்து, உங்கள் வாழ்க்கையில் இருந்து அவைகளை நீங்கள் நீக்கி விடும் பொழுது, சாபத்தீடானவைகள் யாதாகிலும் உங்களிலே காணப்படாது இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரோ உங்களை ஆசீர்வதித்து உங்களை எல்லா பிரச்சனைகள், எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி காப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும், யோசுவாவின் புஸ்தகத்திலே அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது, நிற்க பலம் இல்லாமற் போவீர்கள். எத்தனை பெரிய கொடுமை பாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களிலே சாபத்தீடானது ஒன்றும் இல்லை என்றால் நீங்கள் பாவங்களின் அடிமைத்தனத்திலே இல்லாதபடி தேவனுக்குள்ளே வைராக்கியமாய், விசுவாசத்திலே உறுதியாய், நற்கிரியைகளிலே பெருகுகிறவர்களாய் காணப்படும் பொழுது எந்த சத்துருவுக்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை, எந்த சாபத்திற்கும் உங்கள் மீது அதிகாரம் இல்லை. எந்த பரம்பரை சாபமும் யாரை வேண்டுமானாலும் அழித்திருக்கலாம், உங்கள் பக்கமே வர முடியாது என்பதை நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் என் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நாங்கள் ஜெபிக்கிற இந்த 40 நாள் லார்ட் உபவாச ஜெபத்திலும், சுத்திகரிப்பின் ஜெபத்திலும், காவல்காரன் ஜெபத்திலும் கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்கிற பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமையே நோக்கி மன்றாடுகிறோம் ராஜா, உமையே நோக்கி மன்றாடுகிறோம் ஐயா. சாபங்களை, பரம்பரை சாபங்களை நீக்கி போடும்படியாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே, அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் மாறட்டும். எல்லா அந்தகார வல்லமைகளும் இனி எந்த ஆகாமியத்தின் கொடுங்கோலும் நீதிமான்களுடைய கூடாரத்திலே தங்காதபடி, எடுபடாதபடி முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் உண்டாகட்டும், தெய்வீக ஆளுகை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் மாறா சக்கா பாரா தரபோ துருபா தரபோ ஒரு வாரா சந்தரபோ துருபக்கரா
சந்தாரவோ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ண முடியும். உபாகமம் 23:5 சொல்லப்பட்டபடி, என் தெய்வமே, உன் தேவனாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனதில்லாதபடி எங்கள் தெய்வமே நீர் உம்முடைய ஜனத்தின் மீது அன்பு கூர்ந்தபடியினால், என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளின் மீது அன்பு கூர்ந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் அந்த எல்லா சாபத்தையும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. அன்று தேவ பிள்ளைகளை சபிப்பதற்காய் கடந்து சென்ற, அவர்கள் மீது சாபம் போடுவதற்காய் கடந்து சென்ற அந்த தீர்க்கதரிசிக்கு எதிராய் உருவிய பட்டயத்தோடு நின்று அதற்கு பிலேயாமை நோக்கி தேவன், நீ அவர்களோட போக வேண்டாம், என் ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், நீ அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்று சொன்னாரே. அப்படியா என் இயேசுவின் நாமத்தினாலே, ஃபாதர், in the mighty name of Jesus, நெகேமியா 13:2 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவர்கள் என்றென்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சபைக்கு ஆசீர்வாதங்களை எல்லாம் உங்களுக்கு தருகிற நல்ல தேவன் எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாக திருப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். மாராதாரபோ ஷக்கபோ ருக்கவரதரபோ. ஓ லார்ட், இன்றைய இப்பொழுதே எல்லா சாபங்களும் பரம்பரை சாபங்களும் ஆசீர்வாதமாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா சாபங்களும் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். ஓ லார்ட், சாபங்களினால் வந்த எல்லா வினைகளும் வெறுப்புகளும் உம்முடைய ஜனங்கள் அனுபவித்து வருகிற பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களிலும் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் இன்று அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இவர்கள் மீது தெளிக்கிறோம். மாறா மாறா ஷக்காபோ ருக்கபரதரபோ துருபதரபோ ருகபரதரமோ துருமகர சந்தரகபோ ருகபரதரபோ. தேவ மகிமை விளங்கும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை என் அன்பு சகோதர சகோதரிகளின் மீதும் பிள்ளைகளின் மீதும் குடும்ப வாழ்க்கையின் மீதும் தெளிக்கிறோம் ராஜா. வாரா பாரா ஷக்கபோ ருகபரதரபோ துருபதரபோ. எல்லா வாதை நோய் துன்பங்களும் நீங்கி போகும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், அந்தகார கண்ணிகள் தெரிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு விடுதலை உண்டாகட்டும். பிள்ளைகளின் குடும்ப பேற்றை, குடும்ப வாழ்க்கையை சிதைக்கிற, சீரழிக்கிற, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை கொடுக்கிற, நல்ல காரியங்களிலே பின்தங்கி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஃபாதர், in the mighty name of Jesus, thank you Lord. எல்லா அந்தகார சக்திகளும் மாறி போகும்படியாய் என் தெய்வமே உம்முடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் ஆளுகைகளும் அழியட்டும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த, ஓ லார்ட், நீர் சுமந்து தீர்த்த இந்த சாபமும் சாபத்தினால் வருகிற எல்லா அழிவின் ஆதிக்கங்களும், வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள், சோதனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை பாதுகாக்கும்படியாய் நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தை என் அன்பு சகோதரிகளுடைய குடும்பங்களிலும் வீடுகளிலும் இவர்கள் மீதும் இவர்கள் வாகனங்களின் மீதும் தெளிப்பிக்கிறோம். எந்த சாபத்திற்கும் இனி அங்கே இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே சாபத்தீடானது யாதாகிலும் இவர்களிடத்தில் இல்லாதபடியினால், இவர்கள் சாபத்தீடாகாதபடிக்கு என் தெய்வமே ஐயாவுடைய பாளையங்கள் பரிசுத்தமாகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கிருபைகளும் இவர்கள் மேல் அமரட்டும் சுவாமி. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கும்படியாய், முறிந்து போன குடும்பங்கள் ஒன்றிணையும்படியாய், ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே படிக்க வேண்டிய பிள்ளைகளை கர்த்தரை கொண்டு சென்று படிப்பு காரியங்களை கவனிக்க வேண்டுமாய், ஆமென், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா விதமான இடுக்கண்களிலும் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றே அந்த விடுதலை உண்டாகட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே யார் யார் இந்த ஜபத்திலே உறுதியாய் வந்து தரித்திருக்கிறார்களோ, என் தெய்வமே, இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், சாபங்கள் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த பிள்ளைகள் வாழும்படியாய்
வரும்படியாய் மாரா மாரா ஷக்காபோ ருக்கபரதரபோ ரபரதரமுது ருமக்கர சந்தரக்கபோ ருக்கபரதரபோ. ஒரு சாபங்கள் மாறி ஆமென், பாவங்களும் சாபங்களும் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜீவனுள்ள தேவனாகிய எங்கள் இயேசுவையே அவர்கள் சேவிக்கவும் பாராட்டவும் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளை என் தெய்வமே உம்முடைய நல்ல வார்த்தைகளின்படியே என் தேவனாகி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீங்கள் கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிறபடியினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். மாரா மாரா ஷக்காபோ ருக்கபரதரபோ ஒரபரதரபோ துருபக்கர சந்தரக்கபோ. லார்ட், இந்த மகிமையான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆமென் ஆண்டவரே, இந்த மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் பிள்ளைகள் குடும்பங்கள் மீதும் இறங்குவதாக. பராபோரு ஷக்கா மரதரபோ. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் ராஜா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. நீயோ கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டி சந்தோஷமும் சமாதானமுமாயிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். ஏதோ சாபம் வந்துவிட்டது, ஏதோ ஆபத்து வந்துவிட்டது, ஏதோ கொடுமையும் துக்கமும் துயரமும் வந்துவிட்டது என்று நீங்கள் நினைப்பீர்கள். உங்களுக்கு எதிராய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே மாராமோரு கபா சந்துரு கபனதரபோ துருபதரபோ துருபதரபோ பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார்கள். மைட்டி காட், தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தராகிய ஆண்டவர் ஐயா இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அற்புதமான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். கொடுப்பேன் என்று யதார்த்தமாய் கர்த்தர் சொன்ன ஆமென் ஆண்டவரே, எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறும்படியாய் மாராமோ ரூகா பாரா ஷக்காபோ ரூகா பாரதரவோ உங்க கரத்திலே முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. கூட்டத்திலே கலந்திருக்கிற ஆமென், இந்த ஜெப வேளையிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், இவர்கள் பட்டணத்திலும் வாழ்ந்திருக்கும்படியாய், வெளியிலும் வாழ்க்கைப்படும்படியாய், ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஓ லார்ட் இவர்கள் கற்பத்தின் கனியையும் நிலத்தின் கனியையும் உன் மாடுகளின் பெருக்கத்தையும் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய எல்லா மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஓ லார்ட், இந்த லேண்டில் இந்த பூமியிலே இவர்கள் விதைக்கிற விதைகளுக்கு பஞ்ச காலத்திலே விதைக்கிற விதைகளுக்கு நூறத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மாரா பாரா சந்தா ரக்கபோ ருக்கபரதரவோ. கர்த்தாவே, எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பெருகும்படியாய் எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து விடுபட்டு ஆச்சரியமும் அதிசயமுமாய் உயர உயர பறக்கிற பிள்ளைகளாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார கட்டுகளின் சாபங்கள் இன்றே முறிக்கப்படுகிறது இயேசுவின் இரத்தத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய மாக்கா சந்தா ராபோதுருபாதரவோ சாபங்களும் பரம்பரை சாபங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் இனி இவர்கள் மீது பலன் செய்யாதபடி நிர்மூலமாக கடவது இப்பொழுதே. மராத்தா கரபோ சந்தா ரக்கபோ ருக்கபரதரவோ ஓ ரபரா தரபோது ருமக்கர சந்தா ரக்கபோ. எந்த பரம்பரை சாபமும் இவர்களை நெருங்காதபடி இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி, விடுதலை, சௌக்கியம், சந்தோஷம், சமாதானம் உண்டாவதாக. வரா சுக்குமரதரபோ துருக்கபரதரவோ. என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் சாபங்களை முறித்து சாபங்களை ஆசீர்வாதமாய், பரம்பரை சாபங்களை பரம்பரை பரம்பரையாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழும்படியாய் எல்லா பரம்பரை சாபங்களையும் நீக்கி போடுவீராக. இன்று ஒரு ஜெயம், இன்று ஒரு விடுதலை,
இன்று ஒரு ரட்சிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் 40 நாளில் இன்று 14 டே இந்த தொடர் பிரேயர்ல நிச்சயமாய் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கையின் பிரயாசங்களிலே, இனி உங்கள் மீது கிரியை செய்கிற எல்லா சாபங்களும், பரம்பரை சாபங்களிலும் இருந்து ஒரு மாபெரும் வெற்றி, விடுதலை, சௌக்கியம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் உண்டாகும். நீங்களோ கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்வீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறோம். ஆமென்.